மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கிற மாதிரி இன்றைக்கி அக்கா ஒரு தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். இப்போ ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதை மிக்சியில் ஒரு சுற்றிடணும். 3 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு மிக்சியில் நல்லா சுற்றிடணும். இப்போ இந்த அளவு அரைச்சிக்கலாம் போதும். நம்ம தக்காளி தொக்கு செய்வோம். இப்போ தக்காளி தொக்கு செய்வோம் வாங்க. ஒரு வடை சட்டி அக்கா காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து அக்காவுடைய கரண்டிக்கு, இந்த கரண்டிக்கு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இது அக்கா எண்ணெய் ஜாடிக்குள்ளே எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். இந்த எண்ணெய் ஜாடிக்குள்ளே எப்போவுமே போட்டு வச்சுருக்கேன். ரீபண்ட் ஆயில் தான். அது 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சா தெரில. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உருட்டுப்பருப்பு. இப்போது கடுகு உருட்டுப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. அதை வதக்கிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து எவ்வளோ துளூராக இருக்குது பாருங்கள் கறிவேப்பிலை. அக்காவுக்கு இப்படி பிஞ்சாக துளூராக கறிவேப்பிலை இருந்தால் ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாத்துலேயும் கறிவேப்பிலையே கூட கொஞ்சம் சேர்த்துருவேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்து துவையலுக்குலாம் நிறையா போட்டு அரைங்க. சும்மா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நார் சத்து கிடச்சிரும். முடி நல்லா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சோம்ல பச்சை மிளகா, பூண்டு, அந்த ஒரு தக்காளி, அது கொஞ்சம் இது கிரேவிக்காக தான் இப்படி அரைச்சோம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கொடுத்துரும். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னே நம்ம தக்காளி மீடியம் சைஸில் 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்குள்ள கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளேயும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மல்லித்தூள் போடுறேன். தனியாக உள்ளது தனியாத்தூள். இது வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது மிளகாத்தூள் அக்கா ரொம்ப கம்மியாக போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் 1 ஸ்பூன் தான் போடுறீங்க அக்கா. இது நல்லா பச்சை வாசனை போட்டோம். இது நைட்டு டின்னரு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி மட்டும் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஜில்லுன்னு சாப்பிடாம கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி கட் பண்ணும்போது நடுவில் வரும்ல ஒயிட்டு, அதெல்லாம் எடுத்துருங்க அக்கா. அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்போ தான் நல்லா நம்ம கொத்தி இப்படி நல்லா கொத்தி விடும்போது நல்லா மசியும். இப்போ இதுக்கு வந்து அக்கா ஒரு 2 ஸ்பூனு புளி கரைசல் ஊற்றுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி தக்காளி தொக்கு பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரைஸ்லேருந்து எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்போது கொஞ்சமாக உங்களுக்கு காரம் சால்ட்டெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எவ்வளோனாலும் கொத்தமல்லி தழை போடலாம். நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். போட்டு ஒரு பரட்டுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இது நைட்டு டின்னருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள். அக்கா செய்கிற டேஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் என்னெல்லாம் செய்வேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுனாலும் நம்ம அந்த மிக்சியை நல்லா அலசிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி கொஞ்சம் அப்படியே அலசி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடும். நம்ம இதுக்கு வாட்டரே ஊற்றலை. அந்த பழம் அரைச்சதை தான் ஊற்றிருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்னா அப்படியே வச்சுக்கலாம். தேங்க்யூப்பா.